ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அதே போல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலையுமே இப்போ ரீசெண்ட் டேஸில் அதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த உணவு முறைகளில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோடை விடுமுறை முடிந்து இன்னைக்கு பள்ளி திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. பள்ளிகளோட முதல் நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது திங்கட்கிழமை பொங்கல், காய்கறி சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அரிசி உப்புமா வழங்கிட்டு இருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னால், அதை நிறுத்தம் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இனிமே திங்கள், புதன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துடைய 2 நாட்களுமே பொங்கல் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் திங்கக்கிழமை கொடுத்துட்டு வந்த கோதுமை ரவை உப்புமா பார்த்தீங்கன்னா, இனிமேல் வியாழன் அன்னைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சமூக நலத்துறை இப்படியாப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா, நம்ம நடப்பு கல்வியாண்டு முதல் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் 1545 அரசு நிதி பெறக்கூடிய பள்ளிகள் இருக்காங்க இல்லையா, அங்கே படிக்கக்கூடிய 1.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு பட்ஜெட்டில் இப்போ ரீசெண்ட் டேஸில் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். இதை தொடர்ந்து இப்படியாப்பட்ட ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது போல பயனுள்ள தகவல் உங்களை சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.